பேரும் மிருதுலா, ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்தி இருக்கிற. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். இவதான் 2 டிகிரி முடிச்சுக்கிறாப்பா அப்படின்னு சொன்னா. செல்ல பிள்ளையாச்சே, மாற முடியாது, சரி படிமான்னு சொன்னா. படிச்சுட்டு இன்னைக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிறா. மேட்ரிமோனியில மாப்பிள்ளைய பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அதுதான் நாங்க வர சொன்னோம். சரி, எங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்க, உங்களை பத்தியே சொல்லுங்க. ஆமா, இவரோட அப்பா? அந்த ஆள் இவன் சின்ன பையனா இருக்கும் போதே கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. தம்பி சின்ன வயசா இருக்கும் போதே ஓடி போயிட்டாருன்னு சொன்னீங்க. அப்ப நீங்களே கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்களா? ஆமா, அந்த கடன்ல எப்படி அடைச்சீங்க? வேற எப்படி, எல்லாம் கடன் வாங்கிதான். அழுகாதம்மா, கண்ணீரத்தோடமா. நேத்து நீ போன்ல அழுதது தாங்க முடியாம தான் உன் வீடு தேடி வந்து பணம் கொடுக்க வந்த. இனிமே உன் கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது. இந்தாமா புடி. ரொம்ப நன்றிண்ணே, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அண்ணன் இந்த பணத்தை. அம்மா, பணம் கிடக்கு பணம். உன்னால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். நீங்க தெய்வம். வந்துட்டானா? இந்தா நீ கேட்ட பணம் என் கண்ணு மணி நிக்காத. ரொம்ப நன்றி தாயே. யோ, அறிவு இருக்கா? அந்தமாவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதுகிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா? யோ, இது என்னோட பணம். ஏன் நான் கொடுத்த பணத்தை கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன்? ஆமா, நீ யாரு? நீ வாங்கிருக்க பணம் நான் தான் கொடுத்தேன். கடனா பணம் கிடைச்ச மாதிரிதான். என்னமா நடக்குதுங்க? அவன் கடன் அடைக்கத்தான் ஏன்ட்ட காசு வாங்கினியா? ஆமாண்ணே, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். இப்பதானே 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். அதுக்குள்ள வீட்டுக்கு வர்றான், வேலைக்கு போற இடத்துக்கு வர்றான். அதான் உங்ககிட்ட வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். 2 வருஷமாவா? அப்ப ஏன் பணம்? நீங்க தான் சொன்னீங்க உன்னால எப்ப முடியுமோ அப்பதானே. நான் உங்க பேச்ச மீறவே மாட்டேனே. என்னால எப்ப முடியுமோ அப்பதான் தருவேன். அண்ணே, வந்துட்டீங்க, சாப்பிட்டு போலாம்ல? சரி, பணம் தான் போச்சு, சாப்பிட்டாது போவோம். என்னமா இருக்கு? பக்கத்துல தானே ஹோட்டல் இருக்கு, சாப்பிட்டு போயிருங்க. குடும்ப வாழ்க்கையே ரொட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்குதா? அட என்னங்க நீங்க, இந்த உலகமே ரொட்டேஷன்ல தான் இருக்கு. இப்ப கூட நம்ம ரொட்டேஷன்ல தான் இருக்கோம். அம்மா வெரி knowledgeable person. அப்ப பையன் ஐடி கம்பெனி 70,000 சம்பளங்கிறதெல்லாம்? அதெல்லாம் உண்மைதாங்க. சரி, தம்பி பேர்ல கடன் ஒண்ணு இல்ல? அவன் என்னை விட அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பனுக்கே டப்பு கொடுப்பான்னா பாத்துக்கங்களேன். ஹே மச்சான், ஏன்னா இன்ஸ்டால போட்டோலாம் ஃபயரா இருக்கு. அப்படியா? அப்படியாவா? ரன்னா கொளுருண்டா டேய். தேங்க்ஸ் மச்சான். நீ எல்லாம் ஹீரோ மெட்டீரியல் மச்சான். உண்மையாவா? ஆமா மச்சான், அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுறியா? நீ அனுப்புக்கி, எதுக்கு அக்கௌண்ட்டுக்கு 200 அனுப்பிச்சிருக்க? நான் ஒண்ணு அனுப்பலையேடா. நீ அனுப்பலையா? சரி, அப்ப இப்ப அனுப்பிச்சுடு. ஆமாண்டா, அப்பதானே பேசுனேன். வேடா போன. டேய், என்னடாச்சு? சைஸ் இருக்கல, சமக்கடு பண்ணிட்டான்டா. என்ன பண்ணா? எவ்ரிபாடி. என்னடா கடுப்பு பண்ணா? மச்சான், ஒரு 500 தான் குடுறா. இன்றா 500 தான் குடுறா மச்சான். இந்தா புடி. இப்ப வச்சு சொல்லு என்னாச்சுன்னு. வந்து சொல்றேன். டேய் 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 டேய். என்னடா அவன் இப்படி பேசிட்டு போறான்? ஓஹோ, அந்த நாய் 500 கடன் வாங்குறதுக்கு தான் இவன் ஆக்டிங் போட்டுருக்கான். அம்மா, என்ன மாதிரி கூட சொல்லிட்டு இருக்க? இருடா, உண்மையெல்லாம் சொல்லணும்ல. அவன் இப்படித்தாங்க, கூச்ச சுபாவம். இல்ல, இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது, நீங்க கிளம்புங்க. ஏங்க ஏங்க, நேத்து புரோக்கர் 2 பையங்களோட போட்டோ காட்டினாங்க, பாத்தீங்களா? போட்டோ பாக்குறது இருக்கட்டு, நல்ல குடும்பமான விசாரிச்சியா? அது இன்னும் இல்லைங்களே. அத போய் ஃபர்ஸ்ட் பண்ணு. வேற முக்கியமான விஷயம், பணங்காசு இல்லாத குடும்பத்துக்கு கூட நம்ம பொண்ணை கொடுக்கலாம். ஆனா கடன் இருக்கிற வீட்டுக்கு மட்டும் நம்ம பொண்ணை கொடுக்க கூடாது. பாருங்க, வாழ்க்கையில கடன் இருக்கலாம், கடனே வாழ்க்கையா இருக்கிற குடும்பத்துல என் பொண்ணை கொடுத்து போட்டு அவ வாழ்க்கையை கெடுக்க நாங்க விரும்புறோம். கடன் வாங்கியிருக்கோம் தானங்க சொன்னோம், இப்ப இருக்குன்னு சொன்னோமா? அதெல்லாம் அடைச்சாச்சுங்க. என் பையன் எல்லாத்தையும் அடைச்சிட்டான். எல்லா கடனையும் அடைச்சிட்டா? அப்படியா? அதுக்கு காரணம் உங்க பொண்ணுதான். என் பொண்ணா? நீ ஏதோ கடங்கன்னு கொடுத்தியா? அதெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். எது லவ்வா? பாருங்க, நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. மேட்ரிமோனி மூலமா தான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்கங்கறதே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏய் நிறுத்து. யார் நீ? அத்தை. என்ன மருமகளே, அத்தையோட நடிப்பு எப்படி? குட் அத்தை. முக்கியமா உனக்கு
நான் உன் லவ்வர் கிடையாது கிடையாது. நாங்க எப்படி பேச ஆரம்பிச்சோம்னா, ஏன் அமைதியாவே இருக்கீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது இல்ல, பார்த்துட்டு மட்டும்தான் இருந்திருக்கோம். அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. இப்போ என்னடா இவன் எடுத்தோன்னே இப்படி கேட்கறான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இது உங்ககிட்ட மட்டும் கேட்கலைங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அதை விடுங்க, அது பாஸ்ட். பரவாயில்லைங்க, அதான் இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்கல்ல. அப்போ கேட்கட்டுமாங்க? முத்துலா, எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குமா? 10 ரூபா கடன் வாங்கினவனை போய் காதலிச்சிருக்கிறேன். ஆமா, நான் கடனை திருப்பி தரும்போது என் மனசையும் சேர்த்து கொடுத்துட்டேன். சரி சரி சரி, இருங்க இருங்க. ஆமா, என் பொண்ணு எப்படி உனக்கு கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணா? அது வந்து நாங்க காலேஜ் படிக்கும்போது முதல்ல எல்லாத்துக்கிட்டே 10 ரூபா வாங்குறது நிறுத்து. எல்லாரும் 10 ரூபா வசந்தோட கேர்ள் ஃப்ரெண்டா 10 ரூபா வசந்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிண்டல் பண்றாங்க. உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ என்கிட்ட கேளு, நான் தரேன். சரி 2000 தெரியா? 2000-ஆ? நீ ஏன் வாய்ப்படுகிறல்ல, மத்தவங்க எப்படி தருவாங்க? அதான் நைட்டு 10 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு இருக்கேன். உனக்கான பாக்குறது பிச்சை மாதிரி தெரியலாம். மாதிரி எல்லாம் இல்ல, பிச்சைதான். இப்ப நான் என்ன இதெல்லாம் விரும்பி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? வேற வழி இல்லாம தான். உனக்கே தெரியும்ல, எங்க அப்பா சின்ன வயசுலயே கடன்லாம் வாங்கி ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. எங்க அம்மா இப்போ வரைக்கும் அந்த கடனை கட்டிட்டு இருக்காங்க. இந்த காலேஜுக்கு வந்துட்டு போறதுக்கு அது வாங்க இது வாங்கன்னு எவ்வளவு செலவு இருக்கு. எல்லாமே அம்மாட்ட கேட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் சும்மாலாம் வாங்கல, கண்டிப்பா எல்லாத்துக்கும் காசு திருப்பி கொடுத்துருவேன். கிளிப்ப நீயும் உங்க அப்பா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. வேணா ஊரை விட்டு ஓடி போயிட்டேனா? அந்த அளவுல கம்பேர் பண்ணிட்டு இருக்காத. போகல, ஆனா கண்டிப்பா போவ. இதே மாதிரி காசு வாங்கிட்டு இருந்தேனா? டேய் டேய் டேய், சரி நீ அதெல்லாம் விடு. நீ ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணலாம்ல? ஆமாண்டா, எத்தனை பேர் படிச்சுட்டே பார்ட் டைம் ஜாப் போறாங்க. நீயும் அதே மாதிரி போயேன். அப்போ செலவெல்லாம் நீயே பாத்துக்கலாம், யார்கிட்டயும் காசு வாங்க வேண்டாம்ல. பார்ட் டைம் ஜாபா? எதுக்குப்பா பார்ட் டைம் எல்லாம் வேலைக்கு போயிட்டு நான் கஷ்டப்படுறது பார்த்தாதா நீயுமா? அப்படிலாம் சொல்லுவேன்னு பாத்தியா? இப்பவாது புத்தி வந்துச்சே, சீக்கிரம் போய் சேரு. மாசம் 10,000 ரூபாய் கொண்டு வா. 10,000 ரூபாயா? அப்புறம் மாமா இவரு அந்த மாமாவை கட் பண்ணி போட்டு நீ கல்வி சொல்லு. அவ சொல்லிதான் நான் பார்ட் டைம் ஜாப் போக ஆரம்பிச்சேன், நல்லா படிக்க ஆரம்பிச்சேன், நல்ல கம்பெனில பிளேஸ் கூட ஆனேன். உனக்குன்னு சுய புத்தி இருந்தா நீயே இதை பண்ணிருப்ப. ஏங்க இருங்க, அந்த பையன் ஏதோ சொல்ல வர்றான், சொல்லட்டும். நான் காலேஜ் படிக்கும்போது எஜுகேஷன் லோன் எடுத்து தான் படிச்சேன். பேங்க்ல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. ஐயோ ஆமாண்டா, -200 ரூபாய் இருக்கு, அதுக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க. எஜுகேஷன் லோனுக்குமா? எஜுகேஷன் லோனுக்கா? ஆமாமா, எஜுகேஷன் லோன் எப்ப கட்ட ஆரம்பிப்போன்னு கேக்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற லோன் கட்டதுல பாதி சம்பளம் போயிருது. எஜுகேஷன் லோன் கட்ட ஆரம்பிச்சா ஒத்த பைசா நிக்காது. டேய், லோன் எல்லாம் கட்டிக்காத, இந்த 2 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம். 2 வருஷம் கழிச்சா? ஏன்? ஆமாண்டா, எலெக்ஷன் வர போதுல, அவர் வந்தா கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்றேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் பாத்துக்கலாம். அவர் சொன்னதெல்லாம் சரிதான், அதுக்கு அவர் வரணும்ல. டேய், கண்டிப்பா அவர்தான் வருவாரு. நீ முதல்ல அவருக்கு ஓட்டு போடு. சரி, பேங்க்ல கேட்ட என்ன சொல்றது? எம்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், 2 வருஷம் கழிச்சு கட்டுறேன்னு சொல்லு. ஆமால, ஆமாமா, அவருதான் வரணும், அவருதான் வருவாரு. நீ சொன்ன 2 வருஷம் முடிஞ்சது. இருடா, ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிடுவாரு. பண்ணுவாங்க. ஏண்டா, உன் படிப்புக்காக நீ லோன் வாங்கினா அது ரத்து பண்ண யாரோ ஒருத்தங்க வருவாங்களா? எலெக்ஷன் ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லதான் செய்வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க நம்பிட்டு இருக்கியா? அதான் உனக்கு ஹைக் போட ஆரம்பிச்சிட்டாங்களே, அந்த எஜுகேஷன் லோன் கட்ட ஆரம்பி. நம்ம வாழ்க்கை நம்ம உழைப்புலதான் இருக்கு, யாரையும் நம்பி இருக்க கூடாது. எனக்கு அவர் நல்ல வெல்விசரா இருந்தா. அதெல்லாம் சரி, இவனை எப்படி லவ் பண்ண? எதுக்காக லவ் பண்ண? எனக்கு அதே கேள்விதான் மாமா. இவரு
இல்ல எனக்கும் அதே கேள்விதான். நான் கூட அவட்ட கேட்டேன். தெரியலையே. என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, எதுக்கடி இவனை போய் லவ் பண்ணேன்னு. அவங்க தான் கேட்பாங்க. இனிமேல் அவங்க ஊர்ல பேசாத. ஆனா இதுக்கெல்லாம் ரீசன் வேணுமா என்ன? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இது போதாதா? ஆனா என்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் எதுவும் இல்லையா? அப்படி கேட்டா உனக்கு என்கிட்ட பொய் சொல்லவே தெரியாது. தெரியாதுன்னு இல்ல, ட்ரை பண்ண வர மாட்டேது. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? நம்ம லவ் கல்யாணத்துல முடியுமா? ஏய், என்ன சொல்ற? இல்ல, இப்ப காலேஜ் முடிஞ்சிடும், அடுத்து உங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ வேற சொல்லிட்ட உன்னோட கடன் எல்லாம் கட்டி முடிச்சாதான் கல்யாணம்ட்டு. நான் என் கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு 7-8 வருஷமா தான் ஆகும். எப்படி நீ வெயிட் பண்ணுவ? அதெல்லாம் நான் என் வீட்டுல சமாளிச்சிருவேன். எப்படி? எப்படியோ கல்யாணத்தை பத்தி டாபிக் வரும், அப்ப எம்எஸ்சி படிக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அடுத்த டிகிரி படிக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தாலும் 3-4 வருஷம் தானே ஆகும். அப்புறம் என்ன சொல்லுவ? அதுக்கப்புறம் வேலைக்கு போய் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். எங்க வீட்டுல நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாங்க. அப்ப படிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் ஆர்வத்துல கிடையாது, எல்லாம் இவனுக்காகத்தான். பாத்தீங்களா தலத்துக்கு என்ன லவ்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேட்ரிமணி அது இதுன்னு எல்லாம் உட்கார்ந்து செட்டப்போட வந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இந்த உண்மையெல்லாம் சொன்னீங்க? 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. கல்யாணமே நடக்கலாம்னு பரவாயில்ல, உங்ககிட்ட உண்மையை மட்டுமே சொல்லணும் தான் நாங்க வந்தோம். நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். அதனாலதான் நாங்க பொய் சொல்லி ஏமாத்த விரும்பல. என் பையனை உங்களுக்கு பிடிச்சிருந்து அவன் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் உங்க பொண்ணை கொடுங்க. இல்லைனா உங்க விருப்பம். ஹனிமூனுக்கு எங்க போலாம்? ஹனிமூன் எல்லாம் வேண்டாம், செலவாகும்டா. வேணாமா? இப்ப நமக்கு எந்த செலவும் இல்லையே, இருக்கிற கடன் எல்லாம் கட்டியாச்சு. ஆமால, அப்ப போலாமா? எங்க போலாம்? யாரு? என்ன வீட்டை திறந்து போட்டு வீட்டுக்குள்ள என்ன பண்ணுதாங்க? என்ன ஃபேன் இதுக்கு மேல ஸ்பீடா ஓடாதா? எங்க யாருங்க நீங்க நடுவில் வந்து உட்காந்துருக்கீங்க? சொந்தக்காரரா? நான் யாரா? கடை வாங்கும் போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல இல்ல, எல்லா கடன் அடைச்சாச்சு. இவர் யாருன்னே தெரியல. மா மா, யாரா அவரு? இவர்கிட்ட கடன் வாங்கினேன். கடனா? அந்த ஆள் யாருன்னு தெரியாதுடா. யாருங்க நீங்க? நான் தானே யாருன்னு தெரியல. இந்த பத்திரத்தையாவது தெரியுதா? எங்க ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, உங்களை தான் நம்பி ஆண்டி நாங்க வந்திருக்கோம். ஆமா ஆண்டி. என்ன போய் நம்பி வந்திருக்கீங்களேப்பா. ஐயோ எங்க ஆண்டி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டி, எங்க வாழ்க்கையை எல்லாம் போச்சுங்க ஆண்டி. ஆமா ஆண்டி, நான் அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி விடுங்கப்பா, 2 பேருமே யோசிச்சிருக்கணும். ஐயோ, ஏதோ பேசுறாங்களே, கொஞ்சம் கேளுங்க. கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். உங்களுக்கான கதவை கடவுள் கண்டிப்பா திறப்பாரு. மா, நீ என்ன சொல்வதெல்லாம் உண்மை செட்டப்ல உட்கார்ந்து இருக்கிற? ஆமா, யார் இவங்கெல்லாம்? இந்த பையனை தெரியலையா? தெரியல. மாடி வீட்டுல குடியிருந்த குமாரண்ண பையன்டா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டேய் 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 டேய், என்னம்மா? அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கடா. அதுக்கு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும்டா. நம்மளால என்னமா முடியும்? அவங்க அப்பா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது எவ்வளவு பெரிய உதவி பண்ணாரு தெரியுமா? ஏமா வீட்டுல யாருமா? வாங்கண்ணா. என்ன வாங்கண்ணா? உன் புருஷன் கிட்ட வாங்கின கடன் என்னாச்சு? அண்ணா, உங்களுக்கே தெரியும்ல, அவரு உன் புருஷன் ஊருக்கு ஓடி போனதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப பணத்தை வந்து யார்கிட்ட வாங்குறது? உங்ககிட்ட தானே கேட்கணும். நானு சொல்லு, எப்ப கொடுப்பேன் பணத்தை? ஒரு 3 மாசம் பொறுத்துக்கங்கண்ணா, தந்துடுறேன். என்ன 3 மாசமா? வரும்போது இதே சொல்லிட்டு இருக்க நீங்க. இரு, இப்ப வந்து ஆளுகளை வர சொல்லி சட்டிச்சாம நம்மள தூக்கிட்டு போறேன்.
அவங்க தான் 3 மாசத்துல பணம் தரேங்கிறாங்களே, ஏக்கே வந்து சத்தம் போட்டுருக்கேன். ஆமா நீ யாரியா? நான் மேல் வீட்டுக்காரையா. மேல் வீட்டுக்காரன மேல நிக்கணும், கீழே வேலை உனக்கு. நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற? நான் கொடுத்த பணத்தை வாங்க வந்திருக்கிறேன். அந்த அம்மா 3 மாசம் வந்து பணம் தள்ளினா நீ தருவியா? நீ தருவியா? சொல்லு, நீ தருவியா? தருவியா? நான் தர்றேன். அண்ணா நீ சும்மா இருமா. இந்த மாதிரி ஆளுகள் எப்படி டீல் பண்ணி எனக்கு தான் தெரியும். சும்மா வெறுவாயால பேசுறது பத்தாது, கையெழுத்து போடு. இந்தா கொண்டா கையெழுத்து தானே. உனக்கு எத்தனை கையெழுத்து போடணும்? நான் போடாத கையெழுத்தா? ஓட கையெழுத்த. இப்படி போ போ. சரி ரைட். 3 மாசம் வந்து பணம் வரலைன்னு வச்சுக்கா, தொலைச்சு போடும் பாத்துக்கா. ஏய் இரு, எவ்வளவு அமௌண்ட்? 5 லட்சம். 5 லட்சமா? அந்த பொண்ணு வரும், இப்ப பணம் தரும், வாங்கிட்டு போயிட்டே இருக்கிற. இந்த ஏரியா பக்கமே உன்னை பார்க்க கூடாது. யாருகிட்ட பாரியா? வந்துட்டாயா என் தங்கச்சி? வாமா வாமா வாமா, கொண்டாமா. பணத்தை எடுத்த மூஞ்சில வீசி எறிமா. வீசுமா சொல்றேன். அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, பணம் இன்னும் ரெடி ஆகல. ஆட்டமா ஆடுற ஆட்டம். வா வா, உன்ற வீட்டுல மேல போய் டீலிங் வச்சுக்கலாம். வா, இன்னைக்கு 5 லட்சம் வாங்க நான் போக மாட்டேன். வா. சாரிண்ணே. பாத்தியா எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு. உதவி? நீ ஏமாத்திருக்கன்னு சொல்ல வர? நான் ஏமாத்தல இல்ல, அதுக்கப்புறம் வேற பக்கம் கடன் வாங்கி அவர்கிட்ட அடைச்சிட்டேன். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணலாம்டா. நமக்கு தான் இப்ப எதுவும் கடன் இல்லையே. அதுக்குன்னு மறுபடியும் கடன் வாங்க சொல்றியா? கடன் எல்லாம் வாங்க வேண்டாம், ஆனா ஏதாவது பண்ணணுமே. எங்க கிட்ட இப்போதைக்கு இதாமா இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதே ஆண்டி. அப்ப குடுத்துருமா? இல்ல பரவாயில்ல ஆண்டி, ஏதாச்சும் பண்ணிக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு யார்ட்டையாச்சும் கடன் வாங்கலாம்ல. நாங்களும் கடை வாங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆண்டி. ஆனா எல்லா இடத்துலயும் ஷூரிட்டி கையெழுத்து கேக்குறாங்க ஆண்டி. கையெழுத்து தானே, என் மகன் போடுவான்ப்பா. போடுவோம் என்னமா சொல்லிருக்க? அதெல்லாம் பண்ண முடியாது. டேய், அவங்க அப்பா நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. சரி கூட கூட நானும் போடுறேன். நீ எதுக்கு? போடுறா. சுப்பு லட்சுமி தாப்பா. நன்றிங்க ஆண்டி. இந்த உலகில் அடுத்த நொடி ஆச்சரியங்கள் ஏராளம் ஆண்டி. உங்க 2 பேத்துக்கும் பெரிய ஆச்சரியம் காத்திருக்கேன் ஆண்டி. பெரிய ஆச்சரியம் காத்திருக்கேன் ஆண்டி. இப்ப பணம் கேட்டா உங்ககிட்ட கிடைக்கான்னு எனக்கு தெரியும். எண்ணி 3 மாசம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள என் பணம் எனக்கு வந்து சேரல. இந்த கந்து வட்டி கணக்கு யாருன்னு ஊருக்குள்ள கேட்டுப்பாரு, நான் என்ன செய்வேன்னு சொல்லுவாங்க. 3 மாசம் கழிச்சு வாரேன். டேய், கடனை நம்ம விட்டாலும் நம்மள கடன் விடாது போலடா.